சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வில்லேஜ்ல ஏதாவது ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணா சூப்பரா இருக்குமே. ஏதாவது ரன்னிங் ரேஸ் இல்ல ஏதோ ஒரு கேம் வச்சு நம்ம அதில போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். எனக்கு இருந்துச்சு. நானும் சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்லாம் நெறைய ஏங்கியிருக்கேன். பட் எனக்கு கிடைக்கல. பட் அத வந்து நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இந்த ஒரு முயற்சி இறங்குனது. வேற ஒண்ணும் கிடையாது. பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கு நம்ம ஊருக்கு போய் சின்ன பசங்களுக்கு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணோம். அது எப்படி கண்டக்ட் பண்ணோம்னா, சடனா பிளான் பண்ணிட்டோம். பொங்கலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போனோனே சரி ஓகே 2, 3 பசங்க என்கிட்டயே வந்து, "மாமா எப்போ வந்து எனக்கு வந்து விளையாட்டு போட்டி வைப்பீங்க?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அந்த தாக்கத்துல தான் நான் வந்து மனசு உருகிட்டேன். அப்புறம் உடனே பிளான் பண்ணி நம்ம ஊர் மக்கள்ட்ட எல்லாம் அமௌண்ட் வசூல் பண்ணி, சடனா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் காலையில வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்லாம் இருக்கு. என்னென்ன ஈவென்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போயாச்சு. ம். ஊருக்கு போனாலே அதான் ஒரு சில டைம் பிளான் ஆயிரும். ஏன்னா எப்பயாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போனா கண்டிப்பா கேம் விளையாடறதுக்காக எங்கேயாவது போயிருவோம். அது ஒரு பெரிய சீரிஸா நான் வேற வீடியோல அப்கமிங் வீடியோல நான் சொல்றேன். கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவென்ட்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. 4 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணோம். என்ன கேம் ஃபர்ஸ்ட்னா, மியூசிக் சேர் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக் சேர் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது மழை லைட்டா தூர ஆரம்பிச்சுச்சு. எங்களுக்கு என்ன நெகட்டிவா என்னன்னு தெரியல. மழையிலே சரி பரவால்ல மழை நின்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மியூசிக் சேர் விளையாண்டோம். மியூசிக் சேர் நல்லா போச்சு. பாய்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா எல்லா கேம்லயும் அப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்படிதான் நடத்த ஆரம்பிச்சோம். நம்ம ஊர் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அது இல்லாம கூச்சப்படுறாங்க. யாரு? கேர்ள்ஸு. ஒரு மியூசிக் சேர் கேம்க்கு ஒருத்தவங்க கூப்பிட்டோம். எல்லா கேமுக்குமே ஃபர்ஸ்ட் 1, 2, 3 3 பொசிஷன் கேம் இருக்கு. 3 பொசிஷனுக்கு வந்து பிரைஸ் இருக்கு. அந்த 3 பொசிஷன் ப்ளே பண்றதுக்கு கூட கேர்ள்ஸ் வரமாட்றாங்க. நோட் த பாயிண்ட். ஏன்னா, அவங்களுக்கு கூச்சமா இருக்கு. அவங்க வந்து எப்படி நான் விளையாடுறது? எல்லாரும் முன்னாடி எப்படி விளையாடுறது? அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துல தப்பானதா இருக்கு. சேஃப் டீம்ல நம்ம நோட் பண்ற மெயின் திங் ஈவென்ட்ஸ்ல எல்லாருமே கத்துக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வில்லேஜ்ல இருக்க பசங்க ஒரு கேம் நாலேட்ஜோட இருக்கணும் அப்படின்றது தான் மெயின். பட் ஆனா அவங்க வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. வந்து ஒண்ணும் அவங்கள ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கேம் இல்லாம மியூசிக் சேர் ஜஸ்ட் சுத்தி ஆடப்போறது தெரிஞ்சிருக்கும் அந்த கேம். அது விளையாடுறதுக்கு நாங்க அவங்கள கூப்பிட்டப்பட்ட பாடு, அப்புறம் ஒரு வழியா ஃபைனலா ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாங்க. விளையாண்டாங்க மியூசிக் சேரு. அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் நிரப்புதல். கலர் பாட்டில்ல வந்து தண்ணிய வாளில மோந்து மோந்து ஊத்துற அந்த கேம் இருக்கு. அந்த கேம்ல வச்சோம். அந்த கேம் வரும்போது மழை ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மழை. பட் நம்ம பசங்க சும்மா விடல. மழையில அடிச்சு ஊத்துறானுங்க. மழை பெஞ்சுட்டே இருக்கு. அதுல விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நாங்கலாம் அஃபீஷியல்ல நான் ஓரமா நின்னுட்டு இருக்கோம். ஆனா பசங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நல்லா பசங்க நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா விளையாண்டாங்க. சூப்பர். பொண்ணுங்க தான் இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்கணும். இப்படியே வராம உட்கார்ந்துட்டே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னென்ன கேம் விளையாண்டோம் அப்படின்றத நான் வரிசையா போடுறேன். உங்க ஊர் பசங்க எப்படி எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. மழை பெஞ்சதுனால ஒரு சில வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ ஒரு சில கேம் மட்டும் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டா கேம்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டா பெரிய பசங்களுக்கு பானை உடைத்தல். அது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு கூட போட்டிருப்பேன். பார்த்தோம்னா பாருங்க. பானை உடைத்தல்ல அது கொஞ்சம் நல்லா சூப்பரா அப்படியே அப்படியே அது நல்லா போச்சு. நல்லா கண்ண கட்டிட்டு நான்லாம் கூட ட்ரை பண்ணேன். பட் ஆனா முடியல. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நம்ம சித்தப்பா ஒருத்தர் தான் அடிச்சாரு.
எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி தான் கேம் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பசங்க எல்லாம் ஆஃபீஸியெல்லாம் ரெடியாக இருக்கும்ல இன்னும் டான்ஸ் ஆடுறதுக்கு. அது லாஸ்ட்டாக எப்படி டான்ஸ் ஆடிருக்கோம் அப்படின்றத பாருங்க. பாட்டை போட்டு விட்டாங்க. என்ன என்ன ஆட தோணுதோ ஆட ஆரம்பிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் ஸ்டாப்பாக அவங்க பாட்டு ஆடிட்டே இருந்தாங்க. அந்த நைட்டை முடிச்சிட்டோம்.